Hello friends, welcome to Sri Tech Talks. நீங்கள் இப்போ இங்கே ஒரு வெப்சைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த வெப்சைட் போல்ட் ஏஐ டூலை யூஸ் பண்ணி ஃப்ரீயாக க்ரியேட் பண்ண ஒரு சூப்பர்பான வெப்சைட். ஸோ இந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு கோடுமே எழுத தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு டீட்டெயிலான ப்ராம்ப்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெப்சைட் கோடை ரொம்ப குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐ டூல் வந்து உங்களுக்காக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த கோடை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோடை உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரில் நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான வெப்சைட்டை நீங்கள் டிசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் இந்த டூலை யூஸ் பண்ணி தான் ஃப்ரீ ஆப் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ வெப்சைட்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து டிசைன் பண்ணி க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நோ கோட் ஏஐ டூலை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இதோட இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா எப்படி சாட் ஜிபிடி டூலை யூஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிப்ஷனும் எழுதுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஏஐ டூலுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னா அதை ப்ராப்பராக வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட்டை வந்து அந்த ஏஐ டூல் வந்து அழகாக வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ராம்ப்ட் வந்து அதாவது சாட் ஜிபிடியில் வந்து கொடுக்குறோம். ஸோ சாட் ஜிபிடியில் என்ன கேட்குறோம் அப்படின்னா எனக்கு ஒரு வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணணும் ஆர்கானிக் ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறதுக்கு. அந்த வெப்சைட்டை வந்து நான் போல்ட் ஏஐ டூலில் வந்து நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ப்ராம்ப்டை வந்து எனக்கு கொடு அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதற்கான டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இந்த சாட் ஜிபிடி டூல் வந்து அழகாக ரைட் பண்ணிருச்சு. இப்போது நீங்கள் bolt.new அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிருங்க. அங்கே போன உடனே உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு தான் வந்து வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை ஃபுல்லாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட் ஜிபிடியிலேருந்து ஜென்ரேட் பண்ண அந்த ப்ராம்ப்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து நம்ம காப்பி வந்து பண்ணிக்கிறோம். இப்போது ஜஸ்ட்டு இந்த இடத்துக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் என்டரை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டூல் இந்த ஏஐ டூல் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கொடுத்தோம்ல ப்ராம்ப்ட்டு அந்த ப்ராம்ப்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் வந்து பண்ணும். ஸோ இந்த ப்ராம்ப்டை நீங்கள் ஒரே ஐடியா சாட் ஜிபிடி மாதிரியான இதில் கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஓனாகவே வந்து ரைட் பண்ணக்கூடிய திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓனாகவே கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ணியும் கொடுக்கலாம். இப்போ ஒன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருச்சு வெப்சைட் கோடை வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்து நீங்கள் பண்ணணும்னாலும் இந்த இடத்துல அந்த சேஞ்சஸை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு கோடாக வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். அந்த ப்ராம்ப்டை ரீட் பண்ணிவிட்டு இப்போது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கோடாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ எப்படி ஒரு வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணும்போது ஒரு டெவலப்பர் ஒவ்வொரு ஃபைலாக வந்து ஜென்ரேட் பண்ணுவாரோ ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை இந்த ஏஐ டூல் உங்களுக்காக செஞ்சிட்ருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு வெப்சைட் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சர்வீஸுக்கு க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எவ்வளவு கேட்பாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 30,000 50,000 வரைக்கும் ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வெப்சைட்டை டிசைன் பண்ண கேட்பாங்க. பட் இங்கே பாருங்கள், நம்ம ஒரு சூப்பர்பான ஒரு வெப்சைட்டை இந்த இடத்துல வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வெப்சைட் வந்து டெமோக்காக வந்து செஞ்சு பார்த்தோம். ஸோ சூப்பராக இருக்குது டிசைன். அதே மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஒர்க் ஆகிற அளவுக்கு இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒன்று வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் அதையும் நம்ம ஃப்ரீயாக இங்கே வந்து சரி பண்ணிக்கக்கூடிய லெவலில் இருக்குது. ரெஸ்பான்சிவாகவும் வந்து இருக்குது. ஸோ இதை ஜஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட்ஸில் ஒரு ஜிப் ஃபைல் வந்துடும். அதை நீங்கள் உங்களுடைய ஹோஸ்டிங் சர்வரில் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் வந்து தயாராகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு இங்கே கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு தேவையான மாதிரியான வெப்சைட் வந்து அந்த கோடு வந்து இங்கே ரைட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஏன்னா ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வந்து நிறைய கோடிங்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும். இப்போவும் நம்ம சாட் ஜிபிடியிலேருந்து எழுதுனதுனால நிறைய ஃபங்க்ஷன்ஸை சாட் ஜிபிடி வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டுக்கான ப்ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்ஸ் இந்த கோடு எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இந்த ப்ரிவ்யூ செக்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய வெப்சைட்டுக்கான ப்ரிவ்யூ வந்து ஷோ ஆகும். ஸோ ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ண வெப்சைட்டுக்கான ப்ரிவ்யூ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ இதில்
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஸ்பான்சிவ் மோட் பார்க்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் மாதிரி பார்க்க முடியும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுடைய ஆக்சுவல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லோடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை நீங்களாகவே கூட வந்து எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த bolt.new AI டூலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டையும் ஆல்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கான அந்த வெப்சைட் வந்து பில்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் பில்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளால் ப்ரிவியூ வந்து பார்க்க முடியும். ஸோ அது வரைக்கும் இப்போ நமக்கு வந்து எல்லா கோடுமே வந்து ரைட் ஆயிருச்சு. ஸோ இந்த கோடிங் செக்ஷன்லேருந்து நம்ம வெப்சைட் எப்படி ஷோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம ப்ரிவியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்து ஃபுல் ஸ்க்ரீனை கொடுத்து நம்ம எக்ஸ்பேண்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போது இங்கே பாருங்கள் நமக்கான ஒரு சூப்பர்பான வெப்சைட் நம்ம கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்து க்ரியேட் வந்து ஆகிருக்கு. சப்போஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நமக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸில் Bolt AI டூவில் வச்சு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இதுக்கே இந்த வெப்சைட்டையே நீங்கள் வெளியில் க்ரியேட் பண்ண கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு 6 months டைம் எடுத்திருப்பாங்க. நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் வந்து சேஞ்சஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஸ்பெண்ட் ஆகிறதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் பாருங்கள் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை நீங்கள் Bolt AI டூலில் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். நாட் ஓன்லி வெப்சைட், நீங்கள் மொபைல் ஆப் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த Bolt AI டூல் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் இனிஷியலாக வந்து சைன்அப் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஃப்ரீ டோக்கன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த டோக்கன் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 to 5 வெப்சைட்ஸ் ஆர் ஆப்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் இது வந்து நல்லா இருக்குது, இன்னும் நான் எஃபெக்டிவாக வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுடைய அந்த ப்ரைஸிங்கை வந்து பாருங்கள். இதில் உங்களுக்கு தேவையான டோக்கன்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மணி பே பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி இந்த Bolt AI டூலில் வந்து என்னென்ன பில்ட் பண்ணலாம், இது எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சப்போர்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் ரீட் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த டூலை நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நமக்கு இந்த வெப்சைட் ஓகேவாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு டவுன்லோட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஜிப் ஃபைலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து வந்துடும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோஸ்டிங் சர்வர் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் போய்ட்டு இதை அப்லோடு பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய வெப்சைட் அட்ரஸை வந்து லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த வெப்சைட் ப்ரிவியூ வந்து நீங்கள் கொடுக்கணும், அந்த மாதிரி இதிலே வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு டிப்ளாய் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த கோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிப்ளாய் ஆகிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்காக ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கிளைம் URL, அதாவது இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கான ஒரு URLும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே உள்ள ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு கிளைம் வந்து பண்ணி அதாவது டிப்ளாயை வந்து கிளிக் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை கிளிக் பண்ணும்போது பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைட் லிங்க்கும் வந்து வரும். அதே மாதிரி அந்த கிளைம் URLும் வந்து வரும். ஸோ அதே தான் வந்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் ரியல் டைமில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துக்கலாம். வேறு யாராவது வந்து பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த லிங்க்கை வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த Bolt AI டூலை யூஸ் பண்ணி வெப்சைட்டுக்கு கோடிங் ரொம்ப சுலபமாக க்ரியேட் பண்ண முடியும், ஆப்ஸுக்கும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டை இந்த Bolt AI டூலை யூஸ் பண்ணி நீங்கள் ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு AI டூலை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் இந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு AI டூலை வந்து தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது ஸ்ரீ டெக் டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.